நீங்களும் சாப்பிட்டதும் இந்த 3 தவற பண்றீங்களா? அதுல 3வது தவற பண்ணாத ஆளே இருக்க முடியாதுங்க. நம்ம ஹெல்தியாவே சாப்பிட்டாலும், நம்ம செய்ற சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம டைஜஷன எப்படி பாதிக்குதுன்னு இந்த வீடியோல நான் கிளியரா சொல்றேன் கேளுங்க. ஏன்னா, என்கிட்ட வர நெறைய பேஷண்ட்ஸ் சொல்றது, "நான் ஹெல்தியா தான் டாக்டர் சாப்பிடுறேன். ஆனாலும் எனக்கு ஏன்னே தெரியல, உடம்பு எப்பவுமே ரொம்ப டயர்டா இருக்கு. அடிக்கடி ஹெட்டேக் வருது. கேஸ், ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன் அந்த மாரி தான் இருக்குன்னு" அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி தெரியாம இல்லங்க. தெரிஞ்சே நம்ம பண்ற அந்த 3 தவறு என்னன்னு பாப்போம். வெல்கம் டூ மை சேனல். ஐ அம் டாக்டர் இலக்கியா. ஃபர்ஸ்ட் தப்பு சாப்பிட்ட உடனே போய் குளிக்கிறதுங்க. அந்த காலத்துலலாம் நமக்கு குளிச்சாதான் சாப்பாடுன்னே சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜென்ஸி கிட்ஸ்லாம் நான் சாப்பிட்டுட்டு தான் குளிப்பேன்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அதுல பல பேரு ஆஃபீஸ் முடிச்சுட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு உடனே போய் குளிக்கிற பழக்கம் நெறைய பேருக்கு இருக்கு இல்லங்க? அதே மாதிரியே மார்னிங்ல சில பேர் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் குளிக்கிற பழக்கமும் நெறைய இருக்கு இல்லைங்களா? நம்ம சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம பாடி வந்து 100% டைஜஷனுக்கு தாங்க ஃபோக்கஸ் பண்ணும். நம்ம பாடியில இருக்கிற ரத்தத்துல மேஜரான போர்ஷன் எல்லாமே ஃபுட்ட டைஜஸ்ட் பண்றதுக்காக போகும். நம்ம வயித்து பகுதிக்கும், குடல் பகுதிய நோக்கியும் போகும். இதுக்கு பேரு தான் ஸ்ப்ளானிக் சர்க்குலேஷன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சாப்பிட்டதும் போயிட்டு கோல்ட் வாட்டர் இல்ல ஹாட் வாட்டர்ல குளிக்கும்போது உங்க பாடியோட கோர் டெம்பரேச்சர் மாறுது. பிரெயின் பேனிக் ஆகி டெம்பரேச்சர் ஷிஃப்ட்ட மேனேஜ் பண்ண என்ன பண்ணும் தெரியுமா? இப்ப பிரெயின் வந்து தெர்மோ ரெகுலேட்டரி ரெஸ்பான்ஸ ஆக்டிவேட் பண்ணி உங்க வயித்து பகுதிக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டத்தை எல்லாத்தையும் ஸ்கின் மற்றும் கை காலுக்கு மாத்தி விட்டுரும். இதனால தாங்க ஃபுட் வந்து சரியா டைஜஸ்ட் ஆகாம கேஸ், ப்ளோட்டிங், வயிறு வலி எல்லாம் வரதுக்கு இது ஒரு முக்கியமான காரணங்க. எப்படி நீங்க ஒரு டைரக்ஷன்ல மேப் போட்டுட்டு போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்ப அந்த மேப் வந்து டேக் டைவர்ஷன் அப்படின்னு உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணா எப்படிங்க? அது மாரி தாங்க. சோ கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கேப்புக்கு அப்புறம் தான் குளிக்கணும். இல்லன்னா குளிச்சுட்டு சாப்பிடுங்க. அதுதான் பெஸ்ட்டும் கூட. 2வது தப்பு சாப்பிட்ட உடனே டீ அல்லது காஃபி குடிக்கிறது. இந்த பழக்கம் நம்ம ஊர்ல நெறைய பேருக்கு இருக்கு இல்லங்க? அதுல நீங்களும் ஒரு ஆளா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் சில பேரு நல்லா ஃபுல் பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிப்பாங்க. நீங்க சாப்பிட்டதும் என்ன குடிக்கலாம் அப்படின்னு நானே இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க பாருங்க. இருங்க இருங்க. உடனே போய் பார்க்க வேண்டாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா போய் அந்த வீடியோவ பாருங்க. டீ மற்றும் காஃபில பாலிஃபினால்ஸ் அண்ட் டானன்ஸ்ங்கிற காம்பவுண்ட் வந்து நெறைய இருக்குங்க. அதனால என்ன டாக்டர் பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? அது என்ன பண்ணுதுன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து ஹீம், நான் ஹீம் அயன்னு 2 வகை இருக்குங்க. அதுல நான் ஹீம் அயன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிளான்ட் வகை, அதாவது வந்து வெஜிடபிள்ஸ், கீரை, காய்கறி எல்லாம் சாப்பிடுறோம் இல்லைங்களா? அது சில டைரி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இதுல இருந்தா நமக்கு கிடைக்குது. அப்படி வரக்கூடிய நான் ஹீம் அயனுடைய அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டிய இது ரொம்ப குறைக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுதுங்க. இன்னொரு பக்கம் சாப்பிட்டு முடிச்சதும் சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால உங்க ஸ்டொமக்கோட டெம்பரேச்சர், அதாவது வயிற்று பகுதியோட டெம்பரேச்சர் வந்து டிராப் ஆகி அங்க இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்ஸோட ஃபங்க்ஷன் ஃப்ரீஸ் ஆகுதுங்க. எப்படி நம்ம தோசை ஊத்தும் போது ஒரு தோசைக்கு அப்புறம் அந்த ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தண்ணி தெளிக்கிறோம்லங்க அந்த ஹீட்டை கம்மி பண்றதுக்கு, அந்த மாதிரிதான் ஆகும் நீங்க சாப்பிட்டதும் போயிட்டு சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது. சோ அதனால மினிமம் ஒரு 1 ஹவராவது கேப் விட்டுட்டு எடுத்துக்கோங்க. 3வது தப்பு பண்ணாத ஆளே இருக்க முடியாதுன்னு சொன்னேன்லங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க சாப்பிட்டதும் போயிட்டு தூங்குற பழக்கம். அது நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு இருக்குல்ல. அதையும் நீங்க பண்ணுவீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. சாப்பிட்டதும் தூங்குறத மெடிக்கல் டெர்மினாலஜில போஸ்ட் பிராண்டியல் சோம்னலன்ஸ்னு சொல்லுவோம். காமனா ஃபுட் கோமான்னு சொல்லுவோம். சாப்பிட்டதும் பாடியில பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஆனா நீங்க இப்படி சாப்பிட்டதும் போயிட்டு தூங்குறதுனால நம்ம வயித்துல இருக்கிற ஆசிட், அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகுதுன்னா உங்களோட வயிற்று பகுதியில இருந்து மேல எதிரொலிச்சிட்டு வர்றதுனால ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வருது. அதனால தாங்க புளிச்ச ஏப்பம், நெஞ்சு கரிக்கிறதுன்னு சொல்றது, வயிறு வலி அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அத மாதிரி தாங்க GERDன்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸும் வரதுக்காக முக்கிய காரணமா இருக்கு. அதே மாதிரியே நீங்க இப்போ சாப்பிட்ட உடனே போய் தூங்கும் போது என்ன ஆகும்னா உங்க பாடியில மெட்டபாலிக் ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். So, நீங்க சாப்பிட்ட ஃபுட் எஃபிஷியன்டா பர்ன் ஆகாம ஃபேட்டா போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. மேலும் நீங்க சாப்பிட்டதும் போயிட்டு ஹாரிசான்டல் பொசிஷன்ல படுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம டைஜஸ்டிவ் மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் வந்து அப்ப ரொம்ப ஸ்லோ ஆகுதுங்க. அதனால ஃபுட் வந்து அங்கேயே நீண்ட நேரம் தங்குறதுனால தான் டைஜஷன் ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால தான் ப்ளோட்டிங், கேஸ் ஃபார்ம்
ஆகுறது, வயிறு உப்பசமா இருக்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் உண்டாகுதுங்க. ஜேர்னல் ஆஃப் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிங்கிற ஒரு ஆர்டிக்கல்ல என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, சாப்பிட்ட உடனே 3 மணி நேரத்துக்குள்ள போய் படுக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், புளிச்ச ஏப்பம் வர்றது, இந்த மாதிரி நெஞ்செரிச்சல் இது எல்லா ப்ராப்ளமும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. சரிங்க. நீங்க இனிமே சாப்பிட்டதும் இந்த 3 தவிர பண்ணக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த தவறு பண்ணுவாங்க இல்லையா? சோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து அது பண்ணக்கூடாதுன்றதும் ஏன்னும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்கள வந்து சேரும். நன்றி.